ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தையே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவத்வே சதா. இன்று நாள் திங்கட்கிழமை, சோபகிருது வருடம் மாசி மாதம் 14வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று பிப்ரவரி மாதம் 26வது நாள் 2024. இன்று காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை நல்ல நேரம். பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்று காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை ராகு காலம். பின்பு காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை யமகண்டம். இன்று யாருக்கு சந்திராசிரமம் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம் மிகவும் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கன்னியில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ராகு பகவான் மீனராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். துலாம் ராசி அதிபதியாகிய சுக்கிர பகவான் மகர ராசியில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் அங்கு இருக்கின்றார். கும்பத்தில் சனி, புதன் மற்றும் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். இன்று சந்திரன் பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரத்தில் பிரவேசிக்கின்றார். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இணைந்து உள்ளார். அதாவது 1, 2 அதிபதிகளும் 7, 8 அதிபதிகளும் இணைந்து மகர ராசியில் பிரவேசிக்கின்றார்கள். இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பார்க்கும்போது உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையில் குறைவில்லை என்பதை முதலில் காட்டுகிறது. ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும், புரிதலும் உண்டாகும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அதாவது மகரத்தின் நட்பு வீட்டில் உள்ளார். மிக அருமையான ஒரு விஷயம் சொல்லலாம். இன்னைக்கு சந்திரன் உபஜயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கறச்ச இந்த வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்று சுபிட்சிகரமான நாளாக உள்ளது. உங்கள் வழக்கு வெற்றிகரமாக முடியக்கூடிய நிலை உண்டு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் அவரு செவ்வாயுடன் சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்று சந்திரன் உங்களுக்கு பஞ்சம ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மைகள் நிகழும். வெளிநாட்டில் உள்ள பிள்ளைகளால் தங்களுக்கு தனவரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. அல்லது வெளியூரில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாலும் உங்களுக்கு பணவரவுக்கு பங்கமில்லை. குழந்தைகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய கல்வியில் முன்னேற்றங்கள் ஏற்படும். நீங்களே மாணவர் மாணவிகளாக இருந்தீர்கள் என்றால், அதாவது ரிஷபராசி என்பவர்கள் தங்களுக்கு நல்ல ஒரு நினைவாற்றல் அதிகமாகி மதிப்பெண்களையும் பெறுவீர்கள். அதிக மதிப்பெண்களை பெறுவீர்கள். இன்றைய தினத்தில் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு நிகழ்வு உண்டாகும். அதாவது நல்ல ஒரு லாபத்தை ஈட்டுவீர்கள். ஆன்லைன் பிசினஸ் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம். இன்றைய தினத்தில் தம்பதிகளிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் கூடும். திருமணமாகாதவர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு வரன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. தம்பதிகள் வெளியிடங்களுக்கு சென்று வருவது, இவ்வாறான சில விஷயங்கள் இன்று நடக்கும். வியாபாரத்தில் அதிக விற்பனைகள் கூடும். இன்று சில காரியங்கள், அதாவது நடக்கவே முடியாத சில காரியங்கள் எல்லாம் இன்று நடந்தேறும். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும்.
உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் அதாவது புதன் பகவான் அவரு ரொம்ப அருமையாகவே இருக்கின்றார். சுகஸ்தானத்தில் இன்று சந்திரன் பிரவேசிக்கின்றார். வண்டி வாகனின் பொழுது மட்டும் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. தாயாரின் உடல்நலத்தை கவனித்துக் கொள்வது மற்றும் அவர்களை மருத்துவ சிகிச்சைக்காக சென்று செக்அப் பண்ணுவது, இவ்வாறான விஷயங்களை செய்து கொள்ளுங்கள். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் நிகழும். இன்றைய தினத்தில் குறிப்பாக ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு சுபிட்சகரமான நாளாக அமையும். இன்றைய தினம் தந்தையார் வழி சொத்துக்கள் தங்களுக்கு சாதகமாக அமையும். வழக்குகள் வெற்றி பெறும். அதுவும் குறிப்பாக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நிகழும். சகோதர சகோதரி வழிகளில் நல்ல ஒரு மீண்டும் இணையக்கூடிய ஒரு சூழல் உண்டு. இன்றைய தினத்தில் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசிப்பதால் கூடுமான வரை பெண்களிடத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இன்றைய தினம் நீங்கள் நினைத்ததற்கு மேலாகவே பண வரவுக்கு இடம் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குவது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 6. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சந்திரனுடைய நிலை உபஜயஸ்தானத்தில், அதாவது 3வது இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானமான கன்னி ராசியில் பிரவேசிக்கின்றார். இது ஒரு அற்புதமான ஒரு நிலை என்று சொல்லலாம். உங்களுக்கு அதாவது குறுகிய தூர பயணங்களால் ஆதாயங்கள் நிச்சயம் நிகழும். அதாவது குறிப்பாக குறுகிய தூர பயணங்கள் என்று சொல்லும் பொழுது மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கு நல்லதொரு லாபத்தையும் நல்ல ஒரு இன்சென்டிவ் அமைப்பையும் கிடைக்கும். இன்று தங்களுடைய இலக்கினை ஏற்றுவீர்கள். இன்று ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கும் மிக அருமையான ஒரு காலகட்டம். நினைத்ததை முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. விரும்பிய துறையில் நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்று சொல்லலாம். இன்று மாணவ மணிகளுக்கு அதிகமான பாராட்டு விழாவும் பாராட்டும் மற்றும் ஆசிரியர்களிடத்தில் நெருக்கமும் உண்டாகும். அவர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனையையும் நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு பக்க துணையாக இருப்பார்கள். இன்று மளிகை கடை வியாபாரம் செய்வர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அருமையான ஒரு காலகட்டம். நல்ல விற்பனைகள் உண்டாகும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமானை வணங்குவது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மிக அருமையாகவே இருக்கார். எப்படி இருக்கார், எது இருக்கார் அப்படின்னு பார்க்கறச்ச சூரியன் களத்திர ஸ்தானத்தை விட்டிருக்கின்றார். அது மட்டுமின்றி உங்களுடைய தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால சிம்மராசி அன்பர்களுக்கு பணவரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். திருமணமாகாத சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் இன்று அதுக்குரிய நடவடிக்கையை எடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக நல்ல வரன் கிடைக்கும். அதுவும் தங்களுக்கு பிடித்த மாதிரியான வரன் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுடைய உபஜயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் மிக அருமையாகவே உள்ளார். அதாவது எங்க இருக்கார் அப்படின்னு பார்க்கச்ச சுக்கிரனுடைய நிலை அவர் உபஜயஸ்தானத்தில் உச்சம் பெற்ற
செவ்வாயுடன் இணைந்துள்ளார். இன்று கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துலயும் சரி, ஒரு தொகை நீங்கள் அடைக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. இன்று கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை. அது மட்டுமின்றி இன்றைய நாளில் குறிப்பாக தந்தையாரிடம் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போகும். கூடுமான வரை அமைதியாக இருங்கள், நல்லதே நடக்கும். இன்று நீங்கள் அதாவது அவரிடம் விட்டு கொடுத்து சென்றீர்கள் என்றால் தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தவிர்க்க முடியும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமானை வழிபடுவது மிக நல்லது. ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை கூறிவிட்டு இன்றைய காரியங்களை துவங்குங்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 4. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் உப ஜெய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் பிரவேசிக்கின்றார். இன்று சந்திரன் மற்றும் கேது பகவான் உங்கள் ராசியிலேயே வீற்றிருக்கின்றார்கள். கலத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கின்றார். உங்கள் ராசியிலேயே சந்திரனும் கேதுவும் இருப்பது மிக விசேஷம் என்று சொல்லலாம். இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச, இன்று உங்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா முக்கியமான இந்த ஏஜென்சிஸ் லைன்ல இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது கமிஷன்ஸ் ஏஜென்சிஸ் புரோக்கரேஜ் லைன்ல இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களுக்கு அதிகமான லாபத்தை ஈட்ட முடியும். அதிகமான கமிஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசியிலேயே புதன், அதாவது ராசி அதிபதியாகிய புதன் 6வது இடத்தில் சனி ஆட்சி பெற்ற சனியுடன் இருக்கிறதுனால உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் நிகழும். இன்று குறிப்பாக அதாவது யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியிலேயே கேது சந்திரன் ஒன்னா இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷனோட இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கு. ஸோ கூடுமான வரை நீங்கள் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்து விட்டீர்கள் என்றால் பல விதங்களிலும் நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். அதாவது இன்று நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். தாயாரின் உடல்நலத்தை கவனிப்பது மிக அவசியம். உங்களுடைய சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், அதாவது குரு பகவான், இவங்க எல்லாமே எங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கறச்ச பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குவது மேலும் உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6 மற்றும் 8. இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் மிக அருமையாக வீற்றிருக்கின்றார். சுகஸ்தானத்தில் செவ்வாயுடன் சஞ்சரிப்பது மிக விசேஷம். இன்று சந்திரன் விரயஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக துலாம் ராசி அன்பர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சிக்கன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சபலம் பெறுகின்றார். மிகவும் கவனம் தேவை. இன்று வண்டி வாகனங்களில் பயணம் செல்லும் பொழுது சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய உடைமைகளை பத்திரப்படுத்துவோம். இன்று ஏதாவது பொருட்கள் துளைவதற்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுடைய உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ளவும். இன்றைய தினத்தில் விரயங்கள் அதிகமாக ஆகக்கூடிய ஒரு செலவாக உள்ளதால் கூடுமான வரை அதனை சுப செலவாக வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி இன்று சிக்கன நடவடிக்கை நீங்கள் கடைபிடிப்பது மிக நல்லது. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள்
பச்சை மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உச்சபலம் பெறுகின்றார். இன்று சந்திரன் உப ஜெயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியில் இன்று லாபஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார். சந்திரன் லாபத்தில் இருப்பது மிக விசேஷம். இன்று நீங்கள் புதிய அலுவலகத்தை தொடங்கலாம், புதிய கிளைகளையும் துவங்கலாம். இன்று புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும். உங்களை விட வயதில் மூத்தவர்களால் உங்களுக்கு நன்மைகள் நிகழும். மகான்கள் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகள் தங்களுக்கு உதவுவார்கள். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் இருந்து கொண்டு தனஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக பணவரவுக்கு எந்த ஒரு சிரமமும் இன்றி பணவரவுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. இன்று உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் செவ்வாய் உச்சபலம் பெறுவதால் பயணங்களினால் வெற்றிகள் நிகழும். உங்கள் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். இந்த நாளில் நீங்கள் நினைத்த சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு. இன்று தாங்கள் நினைத்த சில காரியங்களை முடித்து காட்டி மனமகிழ்வை பெறுவீர்கள். நீங்கள் இன்று வணங்க வேண்டிய கடவுள் எது என்று பார்த்தீர்கள் என்றால், பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை மனதார நினைத்துக் கொண்டு உங்களுடைய காரியங்களை ஆரம்பியுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக அருமையாகவே விற்றிருக்கின்றார். இன்று சந்திரன் 10வது இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் வீற்று இருப்பது மிக விசேஷம். இந்த சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுடைய தொழில்கள் மேம்படக்கூடிய ஒரு நிலை உண்டு. குறிப்பாக வெளிநாடு வெளியூர் பயணங்கள் தங்களுக்கு ஆதரவை தரும். நல்ல ஒரு பணத்தொகையை தரக்கூடிய நிலை உண்டு. அயல்நாடு வியாபாரங்கள் செழிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருப்பவர்களுக்கு அதிகமான ஆர்டர்கள் கிடைக்கும். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெறுவது மிக விசேஷம். தனஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் பெறுகின்றார். இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு அதிகமான லாபத்தை ஈட்டுவார்கள். இன்று நீங்கள் நினைத்ததற்கு மேலாகவே பணவரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்றைய தினத்தில் நீர் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டலாம். எண்ணெய் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் பெட்ரோல் பங்க் செய்பவர்கள் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு விஷயங்கள் அமையும். இன்று நீங்கள் அதாவது வணங்க வேண்டிய கடவுள் என்று பார்க்கும் பொழுது குரு பகவானை துதியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 7. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் அவர் இருக்கக்கூடிய நிலை எங்க பாத்தீங்கன்னு பாக்கியஸ்தானத்துல இருக்காங்க. மகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்று சந்திராசிரமம் உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன காரணம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சந்திரன் அஷ்டமஸ்தானத்துல அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். இன்று பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கூடுமானவரை வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. இது மட்டுமின்றி இன்றைய தினத்தில் குறிப்பாக வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது மிகவும் கவனம் தேவை.
சிறு சிறு காயங்களுடன் விபத்துகளை மாறி வருவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதால் கவனத்துடன் கையாளவும் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்து விட்டீர்கள் என்றாலே இன்றைய நாளை அழகாக கழித்து விடலாம். இறைவனை மட்டும் நாடுங்கள், நல்லதே நடக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை மனதார தியானம் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்க்கறச்ச நீலம் மற்றும் ஆகாய நீலம், அதாவது சி நீளம் சொல்லுவாங்களே, கடல் நீளம் மற்றும் ஆகாய நீளம், இந்த 2 நீளங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்களாக கருதப்படுகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 6. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்களுக்கு இன்னைக்கு சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசம் செய்து கொண்டிருக்கின்றார். இதனால நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். பொதுவாகவே 8ல இருந்தாலே என்ன அர்த்தம் என்று பார்த்தீங்கன்னா சந்திராசிரமத்தை குறிக்குது. சந்திராசிரமம் என்றாலே மனதிற்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இன்று மனக்குழப்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள் இது மாதிரி வருவதற்கெல்லாம் வாய்ப்புகள் உள்ளது. அதனால அதுவும் குறிப்பாக கும்பராசியில் உள்ள அபிட்ட நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம் இல்லை, கவலைப்படாதீங்க. ஸோ நீங்க மட்டும், அதாவது அபிட்ட நட்சத்திரக்காரங்க மட்டும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். புதிய காரியங்களை ஆரம்பிக்காதீர்கள். சுப காரியம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தள்ளி போடுங்க. இன்று அதனை தவிர்ப்பது நல்லது. இன்று கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்களும் ஏற்படும். கூடுமானவரை விட்டு கொடுத்தும் வாக்குவாதத்தை தவிர்த்தும் வந்தீர்கள் என்றாலே இன்றைய நாளை அழகாக இனிய நாளாக அமைத்துக் கொள்ளலாம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் குரு ரீடைக் சொல்றேன். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார், மிக சிறப்பு. இன்று சந்திரன் சமசப்தம ஸ்தானத்தில் விட்டிருப்பதால் தம்பதியிடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் புரிதலும் உண்டாகும். இன்று நீங்கள் நினைத்த சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம். உச்சபலம் பெறுகின்றார். ரியல் எஸ்டேட், இடம் மனை சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டலாம். கலைத்துறையினருக்கும் சாதகமான பலன்களை கிட்டும். பட வாய்ப்புகள் உண்டாகும். கடத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மிக அருமையாகவே உள்ளார். எதிர்காலத்தை இன்று நீங்கள் தீர்மானிப்பீர்கள். எதிர்காலத்திற்கு தேவையான பொருட்களை சேமிக்கக்கூடிய நிலை உண்டு. ஒரு சிலர் இன்று குழந்தைகளுக்காக டெபாசிட் செய்வீர்கள். தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமை நிகழும். இன்று புதிய நட்புகள் கிடைக்கும். அந்த நட்பால் பல நன்மைகள் உண்டாகும். இன்று உங்களுக்கு வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை தியானம் செய்யுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 9. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள்.